வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம சில கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். சில சமயங்கள்ல நாம டைரக்ட்டா ஒரு விஷயத்த சொல்லாம கொஸ்டின் மாதிரி சொல்லுவோம். நம்ம எல்லாருக்குமே சாக்லேட் பிடிக்கும். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சமயத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இப்படி சொல்லணும். ஆனா இத இப்படி சொல்லாம, நம்ம யாருக்கு தான் சாக்லேட் பிடிக்காது? நம்மள்ல யாரு தான் தப்பு செய்யல? இந்த மாதிரி நம்ம கொஸ்டினா கேட்போம். இந்த மாதிரி பதில எதிர்பார்க்காத கேள்விகள். ஏதோ ஒரு விஷயத்தை ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்றப்போ கொஸ்டின் மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றது. இத நம்ம ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம சில ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர்ஸும் பார்க்க போகிறோம், ரியல் கொஸ்டினுக்கான ஸ்ட்ரக்சரும் பார்க்க போகிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற 4 ஸ்ட்ரக்சர்ஸ். ஹூ அமங் அஸ் டசன்ட், ஹூ டசன்ட், ஹூ வுட் அண்ட் விச் ஆஃப் அஸ், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஹூ அமங் அஸ் டசன்ட் அண்ட் ஹூ டசன்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலர் மீனிங் தான். ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். இப்போ நாம ஒரு குரூப்பா இருக்கோம். அந்த குரூப்ப கிட்ட நம்ம கேட்குறோம். நம்மள்ல யாருக்கு தான் இது பிடிக்காது? அப்படி நாம அந்த குரூப்ப மட்டும் வச்சு மீன் பண்ணி சொல்றப்போ, ஹூ அமங் அஸ் டசன்ட் அத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இதுதான் உலகம் பூரா இப்படிதான். பொதுவா எல்லாருக்குமே சாக்லேட் பிடிக்கும். யாருக்கு தான் சாக்லேட் பிடிக்காது? அப்படின்னு மொத்தமா இன் ஜெனரல் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஹூ டசன்ட்ன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருமே ரொம்ப சிம்பிள். Who among us doesn't plus verb and rest of the question. கொஷனுக்கான மீதி பார்ட் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்மில் யாருக்கு தான் சாக்லேட் பிடிக்காது? நம்ம யாருக்கு தான் சாக்லேட் பிடிக்காது? இப்படி கேட்கலாம். ஸோ நம்ம, நம்மில் அப்படின்னு சேர்த்துக்க போகிறோம். அதனால who among us doesn't சாக்லேட் பிடிக்காதுன்னு இருக்கு. doesn't like chocolate அவ்வளோதான். who among us doesn't like chocolate? பட் இதே விஷயத்த நம்ம, நம்மில் அப்படின்னு சேர்த்துக்காம ஜென்ரலா யாருக்கு தான் சாக்லேட் பிடிக்காது அப்படின்னு மட்டும் கேட்கணுமானா இந்த அமங் அஸை எடுத்துடுங்க. இப்போ ஹூ டசன்ட் லைக் சாக்லேட் ரொம்ப காமன் இந்த மாதிரி கேட்குறது. ஹூ டசன்ட் லைக் சாக்லேட் அப்படின்னு சொல்லிடலாம். வெரி ஈஸி. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் பாருங்களேன். நம்ம யாரு தான் தப்பு செய்யல? தினம் தினம் நம்மளுடைய லைஃப்ல நம்மளே அறிஞ்சோ அறியாமலோ ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி மீன் பண்ணுறோம். இப்போ நம்மில் யார் தான் அப்படின்னு சொல்றதுனால ஹூ அமங் அஸ் டசன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். Who among us doesn't make mistakes? இப்போ இதுவே இந்த அமங் அஸ் வேண்டாம். ஜென்ரலாக கேட்போம். யார் தான் தப்பு செய்யல? அப்படி கேட்டுறதானா அமங் அஸை எடுத்துடுங்க. அப்போ ஹூ டசன்ட் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். சிம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். வாழ்க்கையில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? ஸோ நம்மில் அப்படிலாம் எதுவும் இல்லை, ஜென்ரலாக இருக்குது. அதனால ஹூ டசன்ட் அப்படின்னே வச்சு சொல்லலாம். அப்போ ஹூ டசன்ட் ஹாவ் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப்? ஹூ டசன்ட் ஹாவ் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப்? தினமும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டா யாருக்கு தான் போர் அடிக்காது? யாருக்கு தான் சலிச்சு போகாது? அப்படி கேட்கணும். ஸோ ஆஃப்கோர்ஸ் ஜென்ரல் கொஷன் இல்லையா? இப்போ இதில் சலிச்சு போகிறது, போர் அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். V3 அட்ஜெக்டிவ் போர்ட். அதை நம்ம டசன்ட் பக்கத்தில் அப்படியே கொண்டுட்டு வர முடியாது. ஸோ இந்த மாதிரி போர் அடிக்கிறது அப்படின்னாலே நம்ம பி வேர்போட இல்லைனா இந்த கெட்டோட சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஹூ டசன்ட் கெட் போர்ட்? ஈட்டிங் த சேம் ஃபுட் எவ்ரிடே. தினமும் ஒரே சாப்பாடு சாப்பிட்றது. ஈட்டிங் த சேம் ஃபுட் எவ்ரிடே. Who doesn't get bored eating the same food every day? நீங்கள் இதில் ஒரு ஆஃப் கூட சேர்த்துக்கலாம். Who doesn't get bored of eating the same food every day? அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். இப்போ நாம் இந்த who doesn't, who among us doesn't அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ அடுத்தது எடுத்துக்கலாம் who would. இப்போ இதை நம்ம எப்போ யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவும் ரிட்டாரிக்கல் கொஷின்ஸ் தான். பட் இந்த ரிட்டாரிக்கல் கொஷின்ஸில் இந்த who would அப்படின்னு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா இமேஜினரி சிச்சுவேஷன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி சொல்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது உண்மையான கதைன்றாங்க. இது உண்மையாக அப்படி தான் நடந்துச்சுங்கிறாங்க. அப்படியா? உன் கதையை யார் தான் நம்புவா? இது நம்புகிற மாதிரியே இல்லையே. நான் மட்டும் இல்லை, என்னால் மட்டும் இல்லை, இதை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உன் கதையை யார் தான் நம்புவா அப்படி சொல்லுவோம் இல்லையா?
ஸோ இமேஜின் பண்ணி சொல்கிறோம். இதை வேறு யார்கிட்டயாவது சொன்னால் அவங்களும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்ட் கிடையாது. ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷனை நம்ம இமேஜின் பண்ணி சொல்கிறோம். அந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம ஹூ வுட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹூ வுட் ப்ளஸ் verb. ஹூ வுட் பிலீவ் தட் ஸ்டோரி, இல்லைனா ஹூ வுட் பிலீவ் யுவர் ஸ்டோரி அப்படி கேட்போம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இருக்கலாமே. நிறைய சேலரி தர்ற ஒரு வேலை, போறியா அப்படி கேட்டா, இவ்வளோ அதிக சம்பளம் தர வேலை யார் தான் வேண்டாம்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு நம்ம ஹூ வுட் ரெஃப்யூஸ், வேண்டான்னு மறுக்கிறது, அதான் ரெஃப்யூஸ் இல்லையா? இப்போ ஹூ வுட் ரெஃப்யூஸ் சச் அ ஹை பேயிங் ஜாப், ஹூ வுட் ரெஃப்யூஸ் சச் அ ஹை பேயிங் ஜாப். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். சும்மா பணம் கொடுத்தா யார் தான் வேணாம்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த இடத்துல ரெஃப்யூஸும் சொல்லலாம், சே நோ அப்படி வச்சும் சொல்லலாம். அப்போ ஹூ வுட் சே நோ டு ஃப்ரீ மணி, ஹூ வுட் சே நோ டு ஃப்ரீ மணி, ஃப்ரீயாக கொடுக்குற பணம் யார் வேணான்னு சொல்லுவா? ஹூ வுட் சே நோ டு ஃப்ரீ மணி. ஸோ இந்த ஹூ வுட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஜென்ரல் ஃபேக்டாக கூட இருக்கலாம். பட் நம்ம வந்து நம்மளுடைய சுச்சுவேஷன், அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நான் மட்டும் இல்லை, யார்கிட்ட சொன்னாலும் அவங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மீன் பண்ணுற மாதிரி நாம் இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஹூ வுட்டும் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல் கொஷின்ஸ். விச் ஆஃப் அஸ், விச் ஆஃப் யூ, விச் ஆஃப் தெம், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்மள யாரு, உங்கள யாரு, அவங்கள யாரு, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம யாருன்னு தான் சொல்கிறோம். ஆனால் ஹூ ஆஃப் அஸ், ஹூ ஆஃப் யூ அப்படி சொல்கிறது இல்லை. இந்த இடத்துல நம்ம ஹூ இல்லை விச் தான் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், நிறைய பேர் இருக்கோம். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு யாராவது ஒருத்தர் வரணும், ஒரு டர்ன் டியூட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி, நம்மள யார் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரப்போகிறது அப்படின்னு கேட்குறோம். ஒருத்தர், யாராவது ஒருத்தர் அப்படின்னு மீன் பண்ணுற மாதிரி நம்மில் யார் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ விச் ஆஃப் அஸ். சிங்குலர் அப்படின்னா இந்த இடத்துல இஸ் போடுங்க, ப்ளூரல் அப்படின்னா ஆர் போடுங்க. இந்த இடத்துல கொஷனுக்கு இது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது. நாம் பதில் ஒருத்தர் பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல இஸ்ஸு, பதில் 2-3 பேரை மோர் தென் ஒன்னை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஆர். நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ விச் ஆஃப் அஸ் இஸ் கம்மிங் டு தி ஆஃபீஸ் டுமாரோ, விச் ஆஃப் அஸ் இஸ் கம்மிங் டு தி ஆஃபீஸ் டுமாரோ, நம்மள யார் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரப்போகிறோம் அப்படின்னு கேட்குறதுக்கு. இப்போ இதுவே ஒருத்தர் இல்லை 2-3 பேர் வரணும், ஒரு குறைஞ்சது ஒரு 3 பேர் வரணும்னு வச்சுக்கோங்க. சரிம்மா, நாளைக்கு நம்ம யாரெல்லாம் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரப்போகிறோம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ யாரெல்லாம் வரப்போகிறோம் அப்படின்னு கேட்குறப்போ யார் வரப்போகிறாங்க அப்படின்னா ஒருத்தர், யாரெல்லாம் அப்படிங்கிறப்பவே மோர் தென் ஒன்னுன்றது கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஆர். அப்போ விச் ஆஃப் அஸ் ஆர் கம்மிங் டு தி ஆஃபீஸ் டுமாரோ? இன்ட்ரெஸ்டிங் கொஷன் இல்லையா? சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கோம், யார் சமைக்கிறது? இன்னைக்கு நீ சமைக்கிறியா, நான் சமைக்கிறேன்னா யார் சமைக்கிறது? நம்மள இன்னைக்கு யார் இன்னைக்கு சமைக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ நம்மில் யார், அப்போ விச் ஆஃப் அஸ், ஒருத்தர் போய் சமைக்கணும், அப்போ இஸ். யாரெல்லாம் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் விச் ஆஃப் அஸ் ஆர் அப்படி போட்டுக்கோங்க. ஸோ விச் ஆஃப் அஸ் ஆர் கோயிங் டு குக் டுடே, விச் ஆஃப் அஸ் இஸ் கோயிங் டு குக் டுடே, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு டீம் இருக்காங்க, அந்த டீம் லீடரை இப்போ நம்ம சூஸ் பண்ணணும். உங்களில் யார் டீமை லீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கணும். ஸோ டீம் லீடருங்கிறப்போ ஒருத்தர் தான் இல்லையா? அப்போ விச் ஆஃப் யூ, உங்களில் யார், அப்போ விச் ஆஃப் யூ இஸ் கோயிங் டு லீட் த டீம், விச் ஆஃப் யூ இஸ் கோயிங் டு லீட் த டீம். அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார் உன்னோட சிஸ்டர் அப்படின்னு கேட்குறோம். ஸோ அவர்களில் யார் உன்னோட சிஸ்டர்னு மட்டும் கேட்குறதா இருந்தால் ஹூ இஸ் யுவர் சிஸ்டர் அப்படி கேட்டுடலாம். இப்போ நம்ம அப்படி சொல்லலை, அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்களே, அவர்களில் யார் உன்னுடைய சிஸ்டர் அப்படின்னு கேட்குறோம். இப்போ விச் ஆஃப் தெம், ஒரு சிஸ்டர் தான், அப்போ இஸ். விச் ஆஃப் தெம் இஸ் யுவர் சிஸ்டர், விச் ஆஃப் தெம் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் அப்படின்னா ஆர். ஒருத்தர் அப்படின்றதுனால தான் விச் ஆஃப் தெம் இஸ் யுவர் சிஸ்டர் அப்படி கேட்குறோம். ஸோ நம்ம பார்த்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சு இந்த சென்டென்சஸை, இந்த கொஷன்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவங்கள யாரெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படி கேட்குறோம்.
யாருக்கு தான் கதை கேட்க பிடிக்காது? ரெட்டாரிக்கல் கொஸ்டின். ச்சே! அப்படி வாழ யாருக்கு தான் பிடிக்கும்? அப்படி கேட்கணும். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? விச் ஆஃப் தெம் ஹெல்ப்ட் யூ? இந்த இடத்துல ஆருக்கு வேலை இல்ல. யாரெல்லாம் உங்களுக்கு உதவினார்கள்ன்னு இருக்கு. அதனால டைரக்ட்டா வெர்ப். இப்போ விச் ஆஃப் தெம் ஹெல்ப்ட் யூ? யாருக்கு தான் கதை கேட்க பிடிக்காது? ஹூ டசன்ட் லைக் லிசனிங் டு ஸ்டோரீஸ்? அப்படி வாழ யார் தான் விரும்புவாங்க? ஹூ வுட்? ஹூ வுட் வாண்ட் டு லிவ் லைக் தட்? ஸோ இன்னைக்கு வீடியோவில் நாம் ஒரு 4 கொஷின் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ரெட்டாரிக்கல் கொஷின்ஸ் அண்ட் ரியல் கொஷின்ஸ். இந்த கொஷின் பேட்டர்ன்ஸ், இந்த கொஷின் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.